அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம பார்க்க போறது மாடித்தோட்டம், டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம டெரஸ் கார்டன்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்றாங்களே, ஆடிப்பட்டம் அப்படின்னா என்னங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க. அதற்கு அடுத்தது இந்த ஆடி மாதத்துல என்னென்ன காய்கறிகள் நம்ம பயிரிடலாம், எது எதெல்லாம் முக்கியமா பயிரிடக்கூடாது அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. ஆடிப்பட்டம் வந்துருச்சு. எல்லாரும் விதை விதைக்க தயாராயிட்டீங்களா? இந்நேரம் எல்லாரும் விதை விதைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி நீங்க விதை விதைக்க ஆரம்பிக்கலைன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா விதைகள் விதைக்க ஆரம்பிங்க. ஆடி மாதம். ஆடி மாதத்துல நீங்க எந்த விதமான காய்கறிகள நீங்க பயிரிட்டாலும், தட்பவெப்பநிலை வந்து சரியான ஒரு சூழ்நிலையா இருக்கறனால, நீங்க விதைக்கிற விதைகள் எல்லாமே நல்லா முளைச்சு வருங்க. அதனால பயப்படாம நீங்க ஆடி மாதத்துல எந்த விதைகள வேணாலும் விதைக்கலாம். அடுத்தது ஆடிப்பட்டம் அப்படின்னா என்ன? ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஏன் ஆடி மாதத்துல இப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆடி மாதம் இந்த வருடம் ஜூலை 17ஆம் தேதி நமக்கு தொடங்குது. அதற்கு முந்தைய மாதம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மே மாதம், ஜூன் மாதம். மே மாதம் அப்படின்னா நல்ல வெயில் அதிகமா இருக்கக்கூடிய மாதங்கள். இந்த மே மாதங்கள்ல இந்த அதிக வெயில் இருக்கங்காட்டி, இந்த 2 மாதம் ரொம்ப வெயில் இருக்கு. அப்ப அந்த வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால, மண்ணோட தன்மை என்னவா இருக்கு? இறுக்கமா, இறுகி அப்படியே கெட்டியா இருக்குங்க. அப்ப அந்த மண்ணோட தன்மை கெட்டியா இருக்கும் பொழுது, கண்டிப்பா நம்ம எந்த விதமான செடிகளையும் பயிரிட முடியாது, புதிதாக. ஏன்னா, கால சூழ்நிலையும் அதற்கு ஏத்த மாரி இல்ல. அப்ப மண்ணோட தன்மையும் இறுகி இருக்கு. அதற்கு அடுத்து ஜூலை மாதங்கள்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை தொடங்குன உடனுமே மண்ணோட தன்மை வந்து நல்லா குளிர்ச்சி அடையுது. மண் வந்து இறுக்கத்துல இருந்து இளகி பொழபொழப்பா அப்படியே லேசா இருக்கு. மண் லேசா இருக்கும் பொழுதுதான் நம்ம எந்த விதமான விதைகளை விதைத்தாலும் அதனுடைய வேர் வந்து நல்லா ஆழமா போறதுக்கு உதவுங்க. மண் வந்து பொழபொழப்பா இருக்கணும். அதற்கு ஏத்த மாரி கால சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த ஜூலை மாதங்கள்ல மழை தொடங்கிருச்சு. அதற்கு அடுத்தடுத்த மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா மழையும், வெயிலும் மாறி மாறி தான் இருக்கும். அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம ஒரு காய்கறிகளோ, ஒரு விதைகள வந்து நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா, அந்த செடி வந்து நல்லா வளருங்க. ஆடியில நம்ம விதைத்தோம் அப்படின்னா, அடுத்த ஜனவரியில நம்ம என்ன பண்ணலாம்? தை மாதத்துல நம்ம விளைச்சல எடுக்கலாம். இந்த ஆடி மாதம் கிளைமேட் வந்து நமக்கு தட்பவெட்ப சூழ்நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சரியான ஒரு சூழ்நிலையா இருக்கங்காட்டி அந்த டைம்ல நீங்க எல்லா விதமான காய்கறிகளையும் நடவு செய்யலாங்க. ஆடி மாதத்துல என்னென்ன காய்கறிகள்லாம் பயிரிடலாம்? பொதுவா பாத்தீங்க அப்படின்னா கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம பயிரிடலாங்க. கிழங்குகள் அப்படின்னா சேனைக்கிழங்கு, அதற்கப்புறம் மரவள்ளி கிழங்கு, மஞ்சள் போன்ற இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? சேனைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு இந்த மாரி கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம இஞ்சி, இது எல்லாமே இந்த ஆடிப்பட்டத்துல நம்ம விதைக்க ஆரம்பிக்கலாங்க. இந்நேரம் நீங்க விதைச்சிருந்தீங்க அப்படின்னாலும் பரவால்ல. நீங்க ஜூலை ஸ்டார்ட்டிங்லயே நீங்க என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் விதைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி தவற விட்டவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க விதைக்க ஆரம்பிங்க. ஒண்ணும் தப்பே கிடையாது. நமக்கு அடுத்த 10 மாதங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஈஸியா அதெல்லாமே நமக்கு அறுவடைக்கு வந்துரும். அதற்கடுத்து காய்கறி வகைகள். முக்கியமா அடிப்படை காய்கறிகளான இந்த கத்திரிக்காய், தக்காளி, வெண்டை போன்ற இந்த காய்கறிகள், பச்சை மிளகாய், முள்ளங்கி போன்ற இந்த காய்கறிகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆடிப்பட்டத்துல நம்ம விதைக்கலாங்க. அதற்கு இது சரியான டைம் தான். முக்கியமா கீரை வகைகள்ங்க. கீரை வகைகள நீங்க இந்த மாதத்துல விதைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா, இப்ப மழையும், வெயிலும் நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அப்படிங்கும் பொழுது, நீங்க வந்து மாடி தோட்டமா இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, நிலத்திலேயே நீங்க வச்சீங்கனாலும் கீரை வகைகள் இப்ப நீங்க போட்டீங்க அப்படின்னா நல்லா வளரும். நம்ம மழை காலத்துல போட்டோம் அப்படின்னா தான் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஆ மழை அதிகமா இருந்துச்சுன்னா, கீரையோட விதைகள்லாம் வந்து கீரைகள் வந்து அழுக வாய்ப்பு இருக்கும். அது வந்து கீரை விதைகள் வந்து முளைக்காது. ஏன்னா, அந்த விதைகள் எல்லாமே மண்ல அடிச்சிட்டு போயிரும். அப்ப விதைகள் வந்து சரியா முளைக்காது. ஆனா, இந்த டைம்ல நீங்க நட்டு வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு சரியான ஒரு கால சூழ்நிலையா இருக்கும். கீரை வகைகள் விதைக்கலாம். கிழங்கு வகைகள் எல்லாமே விதைக்கலாங்க. அடிப்படை காய்கறிகளும் விதைக்கலாம்.
இது இல்லாம வேற என்னென்னலாம் விதைக்கலாம் அப்படின்னா சோளம், கம்பு, நிலக்கடலை, உளுந்து, பாசிப்பயிறு இதெல்லாமே விதைக்கலாங்க. முக்கியமா ஆடி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது கொடி காய்கறிகள் தான். அவரைக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரைக்காய், பூசணிக்காய், மொச்சக்காய் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாங்க, எல்லா வகையான கொடி வகைகளையும் இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், நடவு செய்யலாம். கொடி வகைகள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல ஒரு மரமோ அல்லது குச்சியோ அல்லது நல்ல ஒரு பந்தல் செட்டப் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா காய்க்குங்க. காய்ச்சி நமக்கு நிறைய விளைச்சலை கொடுக்கும். அப்ப ஆடி மாதத்துல பொதுவா ஆடி மாதத்துல எல்லா விதமான காய்கறிகள், பூச்செடிகள் எல்லாமே வைக்கலாங்க. பழ வகைகளும் வைக்கலாம். பூச்செடிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையான பூச்செடிகளுமே நீங்க இந்த டைம்ல நடவு செய்யலாம். முக்கியமா நம்ம இந்த காய்கறிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். நாட்டு காய்கறி ரகங்கள் நமக்கு இந்த விதை திருவிழா பகிர்வுல விதை பகிர்வுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டு ரகங்கள்லாம் கிடைக்கும். இந்த நாட்டு ரகங்களை நம்ம வளர்த்து எடுப்பதற்கு ஒரு சரியான காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தான். மற்ற காய்கறிகளை நம்ம எந்த சீசன்ல வேணாலும் இப்ப ஹைபிரிட் காய்கறிகள்லாம் இருக்குல்லங்க, ஹைபிரிட் விதைகள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம எந்த சீசன்ல வேணாலும் மாறி மாறி நம்ம நட்டு வைக்கலாம். ஆனா நாட்டு ரகங்களை அதற்குன்னு அந்த சீசன் இருக்கும். அந்த டைம்ல அதை நட்டு வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் அது சரியான காலநிலையில வளர்ந்து நமக்கு நிறைய காய்களோ பழங்களோ கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது அடுத்தது என்னென்ன காய்கறிகள்லாம் நம்ம நடவு செய்யக்கூடாது, இந்த டைம்ல விதைக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளரிக்காய், பூசணிக்காய், தர்பூசணி, வெள்ளரி, தர்பூசணி, அதற்கப்புறம் முலாம்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மர்ல கோடை கால பயிர்கள். இதெல்லாம் வந்து அந்த டைம்ல தான் நம்ம வளர்க்கணுமே தவிர இப்ப நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்னா மழை காலங்கள்ல இதெல்லாம் வந்து அழுகி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மழையோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால இந்த செடிகளை நீங்க நட்டு வச்சீங்க அப்படின்னா கூட இது அவ்வளோ நல்லா வளராது. அதனால நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இதை தவிர்த்துட்டு மற்ற எல்லா வகையான காய்கறி செடிகளையும் நம்ம நடவு செய்யலாங்க. பழச்செடிகளும் வைக்கலாம். இந்நேரம் ஆடி மாதம் தொடங்கிருச்சு. ஜூலை மாதம் தொடங்கிருச்சு. ஆடி மாதம் வரப்போகுது. இந்த டைம்ல நீங்க வந்து என்னென்ன காய்கறிகளை நடவு செய்யணும்? உங்க தோட்டத்துல, உங்க வீட்டுல, உங்க கிச்சன் கார்டன்ல எவ்வளோ இடம் இருக்கு? உங்க டெரஸ் கார்டன்ல எவ்வளவு இடம் இருக்கும்? உங்கள்ட்ட இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி முதல்ல நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன இருக்கோ இருக்கிற பொருளை வைத்து அளவ ஆரம்பிங்க. ஒரு 3 தொட்டி வைங்க, அதுக்கப்புறம் 4 தொட்டி வைங்க, அதுக்கப்புறம் 5 தொட்டி வைங்க. எடுத்த உடனே நிறைய தொட்டிகள் வச்சு ஆரம்பிக்காதீங்க. ஒரு செடி வைங்க, 2 செடி வைங்க. அப்படி சின்ன சின்னதா ஒரு தக்காளி நாத்து வைங்க, 2 தக்காளி நாத்து, 2 கத்தரிக்காய், ஒரு பூச்செடி. இந்த மட்டும் முதல்ல வைங்க. இதை வச்சு இதை நீங்க பராமரிங்க. அது நாற்று பருவத்துல இருந்து அதுல வர பூச்சி தாக்குதல் அதெல்லாம் நீங்க சரி செய்யுங்க. முக்கியமா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கிச்சன் கார்டன், டெரஸ் கார்டன் வச்சிருக்கிற எல்லார் வீடுகள்லயுமே கிச்சன் வேஸ்ட்டை பயன்படுத்தி நம்ம உரம் தயாரிப்போம். அதுக்கு தனியா ஒரு பக்கெட்ல நீங்க அதற்கான உரம் தயாரிக்கிற வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கணுங்க. உங்க கிச்சன்ல இருந்து வர வேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க உரம் தயாரிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அந்த உரத்தை எடுத்து எடுத்து நம்ம தொட்டிகளுக்கு போடும் பொழுது நம்ம வெளியில இருந்து உரம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. அதற்கப்புறம் நம்ம வெளியில இருந்து முக்கியமா இந்த புண்ணாக்கு வகைகள் மட்டும் வாங்கிக்கணும். இப்ப நீங்க எந்த காய்கறிகள் நடவு செஞ்சாலும் உங்களுடைய மண் கலவையில ஒரு கைப்பிடி, ஒரு தொட்டிக்கு ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணி நீங்க எந்த விதைகளை விதைக்கிறீங்களோ அதை விதைங்க. ஆடிப்பட்டத்துல எல்லாருமே நல்ல விதைகளை விதைங்க. அளவா உங்களால முடிந்த அளவு ஒரு செடியாவது வைத்து நல்லபடியா வளர்த்தெடுங்க. அடுத்தது எப்படி விதை தேர்வு செய்யணும், மண் கலவை எப்படி ரெடி பண்ணணும், தொட்டி தேர்வுலாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த பதிவுல பார்க்கலாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.